அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யோசிப்பீங்க என்ன இவனுக்கு ஏதோ டக்குன்னு பாத்திரம் இண்டக்ஷன் ஸ்டவ் கேமராலாம் வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க அப்படின்னு நீங்க வந்து பாப்பீங்க. என்னன்னா நாங்க வந்து இன்ஸ்டால வந்து ஒரு செம்ம ட்ரெண்டா வந்து ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தோம். ரீல்ஸ் எடுத்து கொடுத்தேன், மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் இல்லடா அவ்வளவுதான். சரி இது நம்ம வந்து இப்ப வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லுதான் நீங்க வந்து நம்ம வந்து எல்லாமே எடுத்து வந்து உட்காந்து இவர் வந்து நீங்க நம்ம வீடியோல விளாக்லயே பாத்துருக்க மாட்டீங்க. இவர் வந்து நிக்லேஷ் நம்ம எங்களோட வந்து காலேஜ் மேட். இதை இப்ப வந்து லீவுக்கு வந்திருக்கான், சென்னையில வேலை பாக்குறான், இப்பதான் வந்திருக்கான். அதனால சரி வா நம்ம அப்படியே ஜாலியா ஒரு ஷூட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்தோம். நான் சொன்னேன் வேணாண்டா போன் அட்டன் பண்ணாதே, கேட்கல. அவன் வந்து நண்பன் உங்களை மாதிரி கிடையாது, அவன் போன் எடுத்துருவான். உங்களை மாதிரி பொய் புளிக்கிட்டு கடையில கண்ட கடையில உட்காந்துட்டு எல்லாம் பண்ண மாட்டான். அவன் வந்து என் நண்பன். ஏமாப்பி எப்படி நண்பன் இந்த என்டர்டைன்மெண்டால அடுத்த டே எடுக்க மாட்டான். அடுத்த டே கண்டிப்பா வருவான். ஏன்னா வந்து நம்ம நட்பு அவன் தோஸ்து. நீ அப்படி கிடையாது. தோஸ்துனா தூக்குவான். ஆமா தூக்குவான், லக்கேஜ் தூக்குவான், எல்லாமே படா தோஸ்து. வெறும் தோஸ்து கிடையாது, படா தோஸ்து. நம்ம வேணுங்கிற தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு. தேவையான பொருட்கள் உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லிடுறேன். கோக் அவங்க வந்து அந்த கோக்கு இந்த மாதிரி டின் ஜூஸ் ஒன்று ஊத்துறாங்க. நம்ம வந்து மவுண்டைன் டியூ அது வாங்கியிருக்கோம். மவுண்டைன் டியூ அது வாங்கியிருக்கோம். அப்புறம் பையன் வந்து டின்னு அவங்க டின்ல ஊத்துறா, நம்மளும் டின்னு ஊத்தணும்னு அவசியம் இல்ல. ஸ்ட்ரிங் ஒண்ணு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒண்ணு வாங்கணும். ஸ்ட்ரிங் கரெக்டா. அப்புறம் அவங்க போட்ட முட்டை ஒரு முட்டை தான் இருக்கு. இப்ப பையன் முட்டை ஆர்டர் பண்ணிருக்கோம், வந்துட்டு இருக்கு. அப்புறம் கத்தி, அப்புறம் பச்சை மிளகா, உள்ள ஆனியன் இருக்கு, ஆனியன் எடுத்துக்கலாம். ஆமா இப்ப வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நம்மளது கிடையாது, இது வந்து நிக்லேஷோட தான். இது வந்து எடுத்துட்டு வந்தான். அவன் இல்ல அவன் வந்து உப்பு மிளகா தூள் எதுவுமே போடல. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் போட்டு டிஃப்ரெண்டா செய்வோமா. மக்கள் விரும்பியா சாப்பிடுறாங்கடா ஊர்ல ஸ்ட்ரீட் ஃபுட்டு. பாக்க ஒமட்டுது எனக்கு. இது வேற இங்க பாரு, இது உனக்கு பிடிக்குமா? அது பிடிக்கும். இது பிடிக்கும். இது உனக்கு பிடிக்குமா? இது உனக்கு பிடிக்குமா? தனித்தனியா பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? சேர்ந்தா ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். இப்ப என்னைய பிடிக்குமா? இவனை பிடிக்குமா? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த மாதிரிதான் இது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. சொல்றேன், மவுண்டைன் டியூ தனியாளத்துக்கு பிடிக்கும், குடிப்பாங்க. எல்லாருக்கும் முட்டை ஆம்லேட் கலக்கி ஆப்பா எல்லாம் பிடிக்கும். ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரீட் ஃபுட்னு சொல்லி அங்க செம ஃபேமஸ், அங்க சரியான ஃபேமஸ். அதனால நம்மளும் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமே. ஒரு கை பாத்துருவோம் எப்படி இருக்குன்னு பாப்போம். போடு என்ன இப்பெல்லாம் அடிச்சு கொண்டிருக்க. நீ சொல்ற இப்ப இவன் இப்படி காட்டும் போது இப்படி காட்டுறதுல என்ன இருக்கு? இப்படி காட்டும் போது என்ன இதுல காட்டுல வீட்டுல இருக்கும் சரின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போட்டு ஜெல்லாம் ஃப்ரீயா உட்காந்துருக்கோம். அவளுக்கு அடிக்கிற வெயிலுக்கு உன்னை மாதிரி பேண்ட் எல்லாம் போட்டு ஜீன்ஸ் இவாரு உள்ள 1/2 லிட்டர் வேற ஊத்திட்டு இருக்கும் உள்ள. நமக்கு அப்படியா? ஜாலியா உள்ள காத்து போய் ஜாலியா இருக்கும். ஜாலியா நல்ல காத்து போகுது. நான் சூப்பரா கம்ஃபர்ட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேணும், சுதந்திரம் வேணும். அதனால வந்துட்டு வீட்டுக்குள்ளே சுதந்திரம் இல்லைன்னா அப்புறம் எப்படி? இன்னும் முட்டை வரல, அதனாலதான் வெயிட்டிங்ல இருக்கும். நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நீங்க சிரிப்பான், நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? பாத்தியா யாரு ஜீவாட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஜீவா கூப்பிடவே மாட்டேங்கிறான், இப்ப அவன் கூப்பிடுறான். நான் இது அட்டன் பண்ணோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என்ன ஆச்சுன்னா நாங்க வந்து பிரவீனை கூப்பிடுறதுக்கு பிரவீன் வீட்டுக்கு போனோம் ஷூட் இருக்கு வான்னு சொல்லி. அப்ப வந்து ஜீவாக்கு வந்து தெரியுதா ஜீவா பாத்துக்குவாங்க மாட்டிட்டேன். ஜீவா வந்து கூப்பிடுறதுக்கு இவன் கூப்பிட்டு பேசினான். அவாய்ட் பண்றியா? எல்லாத்தையும் அவாய்ட் பண்றான். என்னையா உன்னையெல்லாம் இல்ல, நீ வந்து கால் போட்டு மட்டும் தான் அவாய்ட், நேர்லனா பாடி காலில மட்டும் தான் போடு. நேர்ல யாரால அவாய்ட் பண்ணுவாங்க? கார்ல சார்ஜ் போட்டு வெளியே வரலாம். கார்ல சார்ஜ் போட்டு நான் பஸ்ல போயிட்டு இருந்தேனா, வெளியே வரலாம். கார்ல சார்ஜ் போட்டு பஸ்ல போயிட்டேன். சூப்பர்யா. அப்ப திரும்பி வந்தா பார்த்தா நீ 4 டைம் கூப்பிட்டு பஸ் திருப்பி திருப்பிட்டு வந்தேன். நீதான் ஓட்டினியா பஸ்? பஸ் சர்வீஸ் கூட போயிருந்தேன். யாரு அட்டன் பண்ணாத கேக்குறதுக்கு என்ன பண்றாங்க? அதுதான் நான் முடியாது.
நானும் தான் கேக்குறேன் அவனை கூப்பிட்டு அட்டன் பண்ணா அவன் ஒரு வார்த்தையா அவன் முட்டை வாங்குறதுக்கு எதுக்காவது கேட்பான்டாமா பி வாய்ப்பே இல்ல என்னைய அவன் போன் அங்க போயிட்டு இருக்கு என் போன்ல இங்க போயிட்டு இருக்கு உன் போன்ல தான் பண்ணணும் வாய்ப்பே இல்ல உன்னோட ரெட்மி உன்னோட இன்னொரு போனீங்க இன்னொரு போனீங்க அதுல சிம்மே இல்லையா எப்படியா போன் பண்ண முடியும் கதை கொடுப்பீங்களா நீங்க சிம்மே இல்லம்மா முட்டை வாங்கி வருதா வாங்கிட்டு வரட்டி அன்னைக்கு நானும் தான் அவனை ஒரு இதுக்காக தான் கூப்பிட்டேன் வாடா வெளியே போனோம் அப்படின்னு சொல்லி சரிப்பா ரெண்டு போன்லயும் ஷூட் போயிட்டு இருக்கியா அதனாலதான் கூப்பிடுறான் எடை கூப்பிட சொல்றேன் என் போன்லயே கூப்பிட சொல்லுவோம்ல சரி பிரவீனுக்கு போன் பண்ண அவனுக்கு நான் பிரவீன் கூப்பிடுறேன் என் போன்ல இருந்து பிரவீனாக்கு போன் போவேன் தவிர அப்பா பேசிக்கலாம் அது பிரச்சனை ஆனா போனோட ஃப்ரெண்ட்ஷிப் போன் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம் போன் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்லி ரியல்ஸ் போன் எடுக்க மாட்டீங்க நேர்ல வந்து உங்களுக்கு எடுப்பு எல்லாம் பண்ணணும் நீங்க பரவாயில்ல ஏதோ ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாமா ஆயில்கள் ஓகே அந்த வீடியோ நீ பாக்கல இன்னும் ஆமா பாக்கல சரி போடுங்க இன்னொரு போன் என்னோடது போனுக்கு அந்த குரூப்ல நீங்க தானே இருக்க எடுத்து பாத்துட்டு அதானே சார்ஜ் இல்ல மயிர் இல்ல மடியே எடுத்து பாருப்பா அதான் அந்த குரூப்ல நீங்க இருக்கீங்க குரூப்ல லீவ் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணி விடுங்க இல்ல குரூப்பே இப்பதான் அதான் நான் கீழ அந்த மைக் வைடா இது பண்ண போறோம் எப்படி இருக்குன்னு பாப்போம் யார் சாப்பிடுறா அதுக்குதான் சாகுல இருந்து நோம்பி நீங்க அதனால 6:30 மணிக்கு நோம்பு தோக்கலாம் நோம்பு சொல்றதே முட்டையில தான் ஹெலிகாப்டர் எப்படி பச்சை மிளகா இருக்கு வெங்காயம் இருக்கு போடுறோம் செய்யறோம் கடைசிக்கு ஒரு சவுண்டோட முடிப்பான் பாரு ஈ முக்கிற மாதிரி முடிக்கிறது அவ்வளவுதான் இது இப்ப நம்ம செய்யறோம் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி ஆகிறோம் ஓகே வெல்கம் டு அழகர கூட்டம் vlogs ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இல்ல வெங்காயம் சும்மா அப்படியே கையில இப்ப வெங்காயமே இல்லையே வெங்காயம் உள்ள இருக்கு எடுத்துக்கலாம் வெங்காயம் உள்ள இருக்கு அவருக்கு நீ உட்கார்டா உனக்கு வேணா நீ போய் எடுத்துட்டு வா இரியா நீ எடுத்துட்டு வாயா போயா கூடையில் இருக்குமா ஜெனரேட்டர் மேல ஜெனரேட்டரா கல்யாணம் பண்ண ஜெனரேட்டர் சீரியல் செட் மைக் ஆம்ப் எல்லாமே இருக்கு இந்த ஒயர்ல எதுக்கு இப்படி இவ்வளவு பெருசு அப்போ வீடு அப்போ எனக்கு ஏதாவது கல்யாணம் பண்ண இங்க வீட்டுல பண்ணிக்கலாமா இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது வீட்டுல பண்ண முடியாது யாருக்கு நீ எடுத்து போய் யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு சீரியல் செட் இருக்கு மைக் இருக்குல்ல மைக் இருக்கு பெரிய ஆம்ப் இருக்கு அந்த மைக் இந்த மைக் மைக் இதுல போன்ல கனெக்ட் பண்ண முடியாதுல்ல பரவாயில்ல சத்தமா கேட்கும்ல 1100 போகுது அது நம்ம வேணா இப்படி கம்மி பண்ணுங்க தேவையான பொருட்கள் உங்களுக்கு என்ன பிளேவர் வேணுமோ ஜூஸ் வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து முட்டை அப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் இல்ல எண்ணெய் ஊத்தணுமா எண்ணெய் எல்லாம் வேண்டாம் இல்ல இல்ல இதுல வந்து கேஸ் இருக்கு அவ்வளவுதான் எவனும் சாப்பிட மாட்டான் இவனே தின்னுட்டு வாயில திணிப்பா மூக்குல வாயில எல்லாம் ஊத்திக்கிட்டாரு கொஞ்சம் வாயில ஊத்திட்டாரு அடுத்து வந்து நம்ம ஊத்தியாச்சு ஜூஸ் நல்லா கொதிக்குது அடுத்து முட்டை ஊத்துனாரு அவரு ஜூஸே தெரியலடா அதுல இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா அது குடுக்குறீங்கடா மும்பைல சரியான ஸ்ட்ரீட் ஃபுட் செம்ம ஃபேமஸ் தெரியுமா அவர் கிட்டத்தட்ட அவர் வீடியோ போட்டாலே 3 மில்லியன் 4 மில்லியன் அடிச்சிருது லைட் ஏமா போடுறீங்க இப்பதான் நல்லா இருக்கு நீ எல்லாம் இத்தனை நாள் என்ன வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல லைட் போடாம இருக்காது எல்லாம் கலக்குனாரு ஹெலிகாப்டர் தவாடா அதுல தாண்டா பொரியல் ஆகும் இதுல எப்படா பொரியல் ஆகும் மென்டல் குண்டியானுங்களா எப்படின்னா அதெல்லாம் அப்படி கேஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம இண்டக்ஷனே வாங்கிக்கலாம் அதுதான் கெட்டு போச்சு இந்த வாய் போனா ஜீவா ஜெயிப்பு வாங்க இங்க ஒரு நிமிஷம் அடி பிடிக்குது கம்மி பண்ணுங்க நீங்க முட்டை பொரியல் சாப்பிடுங்க ரெடிடா
என்ன சமைக்கிறா புகையா வந்துட்டு இருக்கு ஒரு 2 பீஸ் எடுத்துட்டு வரா ஜீவா ஃப்ரெண்ட்ஸ்ரா அப்பதான் சொல்லிட்டு இருக்காண்டா சமைக்கிறானா அப்பளமெல்லாம் சொல்றாங்க. என்னடா இதுன்னா அது குப்பையதான் தெரிஞ்சு நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா வந்து ஜூஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்திட்டோம். அதனால நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். டேய் நல்லா இருக்கியா? ஸ்மெல் நல்லா இருக்கும் அப்படி. சாப்பிடுங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்மெல் பண்ணி பாரு. கேக்குறேன்டா சும்மா தான்டா. போன் பண்ணா அதனால தெரியாம பண்ணையாக்குறாரு. நான் பாக்கல, நான் வந்து கவனிக்கல. சரி இப்போ உனக்காக ஃப்ரெண்ட்ஸா எப்படி டேய் ஒண்ணுமே வரலடா. எனக்கு டேய் முட்டை பொடி நார்மல் முட்டை பொடி ஸ்மெல் தான்டா வருது. கருமம் மவுண்டன் டியூவோட ஃப்ளேவர் அப்படியே இருக்காது. ஆமா அத சொன்னா நோம்பு போதும் தப்பாவே அடுத்து பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து வந்து ஆனியன். மனசாட்சியே இல்ல தச்சா. இதுக்கிட்டே இதுக்கு ஜூஸ் இதெல்லாம் வாங்கினதுக்கு உள்ள கறிதா? இல்ல இல்ல அது ஜூஸ் அதான் இவன் பாருங்க கத்த ஆரம்பிச்சிருவான் டிங் டிங்னு. அவன் கத்தட்டும். எவ்வளவு இந்த மொத்தம் இது பர்ச்சேசிங் எவ்வளவு ஆச்சு? பர்ச்சேஸ் ஜூஸ் 60 ரூபா, முட்டை ஒரு 30 ரூபா, 100 ரூபாய் அவ்வளவுதான். 100 ரூபா. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்து சில்லி போட்டு நல்லா வயிறார சாப்பிட்டுருக்கலாம். சிக்கனே டெய்லி எல்லாருமே சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது என்னடா இது ஒண்ணுத்துக்காக ஸ்மெல் மாப்பி. தர்சனுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். நல்லா நல்லா செம்மையா இருக்கு. இல்ல ஆனியன் போடல, அதனாலதான் ஃபிளேவர் வரல. ஆனியன் போடல. பச்சை மிளகா வாசனை அடிக்குது எனக்கு. காக்கா ஆய் மாதிரி ஆனியன் போட்டா கரெக்டா இருக்கும். ஆனியன் வேகவே வேகாது எனக்கு இதெல்லாம் போட்டு. அது வெங்காயத்தை கொண்டு ஒரு வெங்காயம் அசிங்க சிங்கோட கேக் கூடாது. சரி சரி அவ்வளவுதான். அதாவது நம்ம விளாக்ல ஜீவா எல்லாருமே கேக்குறாங்க, அது ஏன் ஜீவா மட்டும் அமைதியா உட்காந்துருக்காரு, ஏன் நீங்க அவருக்கு பேச விட மாட்டேங்கிறீங்களா, அவருக்கு மைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? அவருக்கு அதான் நல்லாதான் இருந்தாரு. கடந்த ஒரு 2-3 மாசமா பைல்ஸ் பேசுறா குட்டி வலிக்கும் அவரு.